ஆண்டவர் செய்கிற ஒரு மகத்துவமான காரியம் என்ன தெரியுமா? உன்னை பல விதமான அனுபவங்களுக்கு கூடாய் உன்னை தேவன் நடத்துவார். சம்டைம்ஸ் உன்னை எல்லாரும் விருப்பாங்க. சம்டைம்ஸ் நீ செய்கிற எல்லா காரியமே தோல்வியில் தான் முடியும். சம்டைம்ஸ் உன்னை நீ உன்னோட லைஃபே ஃபெயிலியர் அப்படின்றதையும் நீ உட்காந்துட்டு இருப்ப. தட்ஸ் ஹவ் அந்த அதர் எக்ஸ்பீரியன்சஸ் தேவன் தர அனுபவங்கள். நம்ம கேட்போம், நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற எல்லாருக்குமே இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நான் சொடுக்கு போட்டால் உலகம் என் கையில் இருக்குன்னு நினைக்கிற ஒரு காரியம். இந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு, இந்த ஒரு முழுமையான ஒரு காரியம் நிறைவேறுவதற்கு தேவனிடத்தில் நம்ம டைம் கொடுக்குறதே கிடையாது. பிரதர், நான் ஏன்னா என்னை சுற்றில இருக்க எல்லாருமே உயர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, மேலே போயிட்டே இருக்காங்க. பட் நான் மட்டும் இருக்கிற நிலைமையில எக்ஸாக்டாக அதே டைமில் தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு அந்த நெஸ்காஃபே நிறுவனம் ஜப்பானில் அடியெடுக்க நினச்சிருந்தாங்கன்னா, எல்லாருமே குடிக்கிறாங்க, இந்த நாடு மட்டும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அதுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிருக்க முடியாது. அவங்க செஞ்சால் என்ன தெரியுமா? சின்ன சின்ன அனுபவங்கள், சின்ன சின்ன காரியங்களில் அவங்க செய்கிறதன் மூலமாய் அதில் மகிமை அடைய ஆரம்பித்தாங்க. இந்த விளைவு என்ன தெரியுமா? அந்த காரியம் ஆண்டவர் வெற்றிகரமாய் மாற்றினார். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் தீர்க்க தரிசனமாக இங்கே இருக்கிற சில பேர் இடத்துல பேசுகிறேன். ஆண்டவருடைய வலது கரம் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? உங்களை எல்லாரையுமே ஒரு பாதையில் நடத்தி கொண்டு போவோம். இட் வில் மேக் யூ டு ட்ராவல் த்ரூ சம் சிச்சுவேஷன்ஸ். ஒரு சூழ்நிலையில், சில பாதைகளில், சில காரியங்களில் ஆண்டு உங்களை நடத்துவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பாதையில் தனியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நான் மட்டும் தனியாக தான் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு தெரியும். ஆனால் தாவீது சொல்கிறது போல், என் வலது கரத்தில் ஆண்டவர் என்னை எப்படி தாங்குறார்? தன்னுடைய வலது கரத்தில் தாங்குறார். ஹல்லேலூயா. நான் ஒரு படிக்கு மேலே போய் சொல்ல முடியும், உன்னை கையை பிடிச்சி அந்த பாதையில் கொண்டு போகிறது யாருன்னா என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? when your life doesn't make sense, உங்கள் லைஃப் பிரதர், என்னோட லைஃப் என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல பிரதர், நத்திங் இஸ் இன் மை கண்ட்ரோல், என் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் உட்காந்துருந்தா கூட, பட் நீங்கள் ஒன்றே ஒன்று பிலீவ் பண்ணணும். என்ன பிலீவ் பண்ண தெரியுமா? என் கையை பிடிச்சிருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரோட வலது கரம் என்னை தாங்கி கொண்டு இருக்கிறது. அவரை நடத்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கணும்.